Term 1, Unit 2, Prose. The wind on haunted hill. பேய் மலையில் உள்ள ஒரு காற்று. Warm up, முன் தயாரிப்பு. Find the hidden words in the pictures. One has been done for you. கீழே உள்ள படத்தில் மறைந்திருக்கும் வார்த்தைகளை கண்டுபிடி. ஒரு வார்த்தை உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. Solve these riddles. Questions: Who am I? I have a face but no eyes, hands but no arms. I sit in a corner while traveling around the world. I go up when rain comes down. I have a head and a tail but no body. Section 1. பிரிவு 1, Reading, வாசித்தல். Listen to the teacher read this section. உங்கள் ஆசிரியர் உங்களுக்காக இதை வாசிப்பதை கவனியுங்கள். As you listen, நீங்கள் கவனிக்கும் பொழுதே underline the words or phrases that tell you what the wind does to the village. அந்த காற்று இந்த கிராமத்திற்கு என்ன செய்கிறது என்ற வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் அடிக்கோடிடுக. Write the names of the characters in this story. இந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களின் பெயர்களை எழுதுங்கள். Write the wind as it swept down from the Himalayan snows. ஹிமாலய மலை பனிப்பொழிவிலிருந்து வரக்கூடிய காற்று ஊ என்ற அலறல் சத்தத்தை கொடுத்தது. It hurried over the hills and passes and hummed and moaned the tall pines and deodars. இந்த காற்றானது பள்ளத்தாக்குகளிலும் மலை உச்சிகளிலும் பறந்து என்ற சத்தத்துடனும் அழுகையுடன் கூடிய சத்தத்துடனும் உயரமான பைன் மற்றும் தேவதாரு மரங்களுக்கு இடையே வீசுகிறது. On haunted hill there was a little to stop the wind. இந்த பேய் பிடித்த மலையில் இந்த காற்றை நிறுத்துவதற்கு எதுவுமே இல்லை. Only a few stunted trees and bushes and the ruins of what had once been a small settlement. அதில் இருந்தவையெல்லாம் அங்கு இருந்தவையெல்லாம் சிறிய மரங்களும் புதர்களும் மற்றும் முன்பு இருந்த பழமையான உடைந்த குடியிருப்புகளும். On the slopes of the next hill there was a small village. அடுத்த மலை சரிவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. அந்த மலையில் உள்ள மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள தகரங்கள் பறந்து விடாமல் இருப்பதற்காக கற்களை மேலே அடுக்கி இருந்தனர். There was nearly always a wind in these parts. இந்த பகுதிகளில் எப்பொழுதுமே காற்று அடித்துக் கொண்டுதான் இருக்கும். Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. நல்ல வெயில் காலங்களிலும் கூட கதவுகளும் ஜன்னல்களும் ஓங்கி அடித்தவாறும் புகை கூண்டுகள் கூட அடைப்புக்கு உள்ளாகும், துணிகள் பறந்து கொண்டே இருக்கும். 3 children stood beside a low stone wall spreading clothes out to dry. கற்களால் ஆன அந்த சின்ன சுவற்றுக்கு பக்கத்தில் 3 குழந்தைகள் துணிகளை காய வைத்துக் கொண்டிருந்தனர். On each garment they placed a rock. ஒவ்வொரு துணி மேலும் ஒரு கற்களை வைத்தனர். Even then the clothes fluttered like flags and pennants. இருந்த போதிலும் அந்த துணிகள் கொடிகள் போலவும் அதில் கட்டப்பட்டிருக்க கயிறுகள் போலவும் ஆடிக்கொண்டிருந்தன. Usha, dark haired and rose cheeked, struggled with her grandfather's long loose shirt. சிகப்பு கன்னங்களையும் கருப்பு நிற முடியையும் கொண்ட உஷா தனது தாத்தாவின் நீளமான சட்டையை காய வைப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தார். She was 11 or 12. அவளுக்கு வயது 11 அல்லது 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handing them the clothes one at a time. அவளுடைய சிறிய சகோதரன் சுரேஷ் படுக்கை விரிப்பை கையில் பிடித்துக் கொண்டிருந்தான். பின்யா என்ற பக்கத்து வீட்டு பெண் மற்றும் உஷாவின் நண்பி ஒவ்வொரு துணியாக எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். Once they were sure everything was on the wall, firmly held down by rocks, they climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. துணிகளை விரித்து அதன் மேல் கற்களை வைத்து அது பறக்காது என்று உறுதி செய்த பின் அவர்கள் அந்த குட்டி சுவற்றின் மேல் ஏறி சிறிது நேரம் உட்கார்ந்தனர். அவர்கள் அந்த காற்றையும் சூரியனையும் அவர்களுக்கு முன்னால்
அந்த பேய் மலையில் உடைந்து கிடக்கும் வீடுகளையும் பார்த்து கொண்டிருந்தார். I must go to the bazaar today, said Usha. நான் இன்று சந்தைக்கு செல்ல வேண்டும் என்று உஷா கூறினாள். I wish I could come too, said Binya. எனக்கு வர விருப்பமா இருக்கு. But I have to help with the cows and the housework. Mother isn't well. ஆனா வீட்டில் இருக்க மாட்டுக்கும் உதவி செய்யணும், வீட்டையும் நான் கவனிக்கணும், அம்மாவுக்கும் சுகம் இல்லை. I can come, said Suresh. நான் வரலாமே, சுரேஷ் சொன்னான். He was always ready to visit the bazaar, which was 3 miles away on the other side of Haunted Hill. அவனுக்கு எப்பொழுதுமே அந்த பேய் மலைக்கு 3 மைலுக்கு அப்பால் உள்ள சந்தைக்கு போறது ரொம்ப பிடிக்கும். No, you can't, said Usha. You must help grandfather chop wood. நீ வர முடியாது, நீ தாத்தாவுக்கு விறகு வெட்டுறதுல உதவி செய் அப்படின்னு உஷா சொன்னான். Their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. இவங்க அப்பா ரொம்ப தூரத்தில் இந்திய இராணுவத்தில் இருக்கிறாரு. வீட்டில் ஆண்கள் என்று சுரேஷும் அவங்க தாத்தா மட்டும்தான் இருக்கிறாங்க. சுரேஷ் வயது 8, முட்டை கண்ணுமா கொம்படுமா இருப்பான். Won't you be afraid to come back alone? He asked. நீ தனியாக திரும்பி வர்றதுக்கு பயப்பட மாட்டியா அப்படின்னு கேட்குறான். Why should I be afraid? நான் ஏன் பயப்படணும்? There are ghosts on the hill. அந்த மலையில் நிறைய பேய்கள் இருக்கு. I know, but I will be back before it gets dark. எனக்கு தெரியும், ஆனால் இருட்ட முந்தி நான் திரும்பி வந்துடுவேன். Ghosts don't appear during the day. பகல்ல பேய் வராது. Are there many ghosts in the ruins? asked Binya. அந்த உடைவாளுக்குள்ள நிறைய பேய்கள் இருக்குதா அப்படின்னு பின்யா கேட்கல. Grandfather says so. தாத்தா அப்படிதான் சொல்றாரு. He says that many years ago, பல வருடங்களுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, over 100 years ago, 100 வருடங்களுக்கு முன்னாடி கூட இருக்கு. English people lived on the hills. ஆங்கில மக்கள் அந்த மலை மேல வாழ்ந்தாங்க. But it was a bad spot. ஆனால் அது ரொம்ப மோசமான இடமா இருந்துச்சு. Always getting struck by lightning and they had to move to the next range and build another place. அங்கே எப்போ பார்த்தாலும் இடி இடிக்கும், அதனால் அவங்க அந்த இடத்த விட்டு மாறி வேறு இடத்துக்கு போனாங்க. But if they went away, why should there be any ghosts? சரி, அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே பேய் எப்படி இருக்கும்? Because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. தாத்தா சொன்னார், இப்படி தான் ஒரு தடவை பயங்கரமான இடி இடிச்சு பெரிய காற்று அடிக்கும்போது அங்கே இருக்க எல்லாரும் இறந்துட்டாங்க, குழந்தைகள் உட்பட. Were there many children? அப்போ நிறைய குழந்தைகள் இருந்தாங்களா? There were 2 of them, a brother and sister. Grandfather says he has seen them many times. தாத்தா சொன்னார், அங்கே 2 பேர் இருந்தாங்களா, அண்ணனும் தங்கச்சியும். அவருக்கு நிறைய தடவை பார்த்துருக்கிறாங்க. When he has passed through the ruins late at night, தாத்தா நடு இரவுகளில் போகும் பொழுது அந்த வழியாக அங்கே அண்ணனும் தங்கச்சியும் இருக்கிறத நிறைய தடவை பார்த்துருக்கிறான். He has seen them playing in the moonlight. அந்த நிலா வெளிச்சத்தில் அவங்க 2 விளையாடுறத அவர் பார்த்துருக்கிறார். Wasn't he frightened? அவர் பயப்படலையா? No, old people don't mind seeing ghosts. வயதானவங்க பேய்களை பார்த்து பயப்பட மாட்டாங்க. Usha set out on a walk to the bazaar at 2 in the afternoon. உஷா மதியம் 2 மணிக்கு அங்க இருக்க சந்தைக்கு நடக்க ஆரம்பிச்சான். It was about an hour's walk. அது 1 மணி நேரம் நடையாக இருக்குது. She went through the fields now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. அவ இந்த தோட்டத்து வழியாகவும் மஞ்சள் கலர் பூ பூத்த செடிகள் வழியாகவும் அந்த பாலடைந்து உடைந்த கட்டிடங்களுக்கு ஊடேயும் சென்றார். The path went straight through the ruins. Usha knew it well. அந்த இடிபாடுகளுக்கு இடையாக பாதை சென்றது. உஷாவுக்கு அந்த பாதை நமக்கு தெரியும். She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அடிக்கடி அவங்க அத்தை அந்த டவுன்ல இருக்கிறத பார்க்கறதுக்கும் சந்தையில் போய் வாரம் காய்கள் வாங்குவதற்கும் போவாங்க. Wild flowers grew in the crumbling walls. அந்த உடைந்த மதில்களுக்கு இடையே செடிகளும் மலர்களும் நிறைய இருக்கு. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஒரு பெரிய ஹால் இருந்த இடத்துல அதன் நடுவுல ஒரு plum tree ஒன்று பெருசா வளர்ந்து நிற்குது. Its soft white blossom had begun to fall. தன்னுடைய பசுமையை அந்த மரம் மெதுவாக இழந்து கொண்டிருக்கிறது. Lizards scuttle over the stones. பள்ளிகள்லாம் அந்த கற்களுக்கு மேல விளையாண்டுச்சு. While a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. அங்க ஒரு பறவை காலியா இருக்கிற ஜன்னல்ல உட்கார்ந்து அவருடைய இதயத்திற்கெல்லாம் சேர்த்து பாடிச்சு. Usha sang to herself as she tripped lightly along the path. அந்த பாதையில உஷா நடந்து போயிட்டு இருக்கிறே பாட்டு பாடிக்கிட்டே போறாங்க. Soon she had left the ruins behind. வெகு சீக்கிரமே அந்த இடிபாடுகளை கடந்து செஞ்சுட்டாங்க. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar.
அந்த பாதையானது மிக ஆழமான பள்ளத்தாக்கு வழியாக போகக்கூடியது. உஷா took her time in the bazaar. சந்தையில போய் வேணுங்கிற நேரம் எடுத்துக்கிட்டா உஷா. She bought soap, matches, spices and sugar. அவ அங்க போய் சோப்பு, தீப்பெட்டி, மசாலா ஜாமான்கள், ஜீனி எல்லாம் வாங்கிட்டா. None of these things could be had in the village where there was no shop. இந்த மாதிரி எந்த விஷயமே அவருடைய கிராமத்துல கிடைக்காது, கடைகள் இல்லை. And a new pipe stem for her grandfather's hookah and an exercise book for Suresh to do his sums in. அவங்க தாத்தாவுக்கு ஊன்றுவதற்கு ஒரு குச்சியும் சுரேஷ் கணக்கு போடுறதுக்கு புத்தகம் வாங்கிட்டான். As an afterthought, she bought him some marbles. அப்புறமேல் திடீர்னு ஞாபகம் வந்து சுரேஷ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் குண்டுகள் வாங்கிட்டான். Then she went to Mochi shop to have her mother's slippers repaired. அப்புறம் மோச்சி கடைக்கு போய் அவங்க அம்மா செருப்பையும் சரி செஞ்சுக்கிட்டான். The Mochi was busy. அந்த மோச்சி வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். So she left the slippers with him and said she would be back in half an hour. அதனால அவங்க அம்மாவுடைய செருப்பு அந்த கடையில் விட்டுட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி. She had 2 rupees of her own saved up. இப்போ அவகிட்ட 2 ரூபாய் மிச்சம் இருக்குது. And she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. பஜார்ல திபெத் நாட்டை சேர்ந்த ஒரு கிழவி அழகான நெக்லஸ் வித்து கொண்டிருந்தாங்க. அதை போய் அவங்க உஷா met her aunt Lakshmi who took her home for tea. அதுக்கப்புறம் உஷா அவங்க அத்தை லக்ஷ்மியை பார்க்குறான். அவங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டீ கொடுக்குறான். உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. அந்த கடைகளுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன வீட்டில் உஷா வந்து போய் உட்காந்துருக்கிறான். அவங்க அத்தை அவங்களுக்கு இருக்கிற தோள்பட்ட வலி, அவங்க முட்டியில் இருக்கிற வலி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. She drank 2 cups of sweet hot tea and when she looked out of the window she saw that dark clouds had gathered over the mountains. அவ வந்து அந்த சூடான டீயை குடிச்சுக்கிட்டேவும் ஜன்னல் வழியா வெளியே பார்க்குறா. அங்கே இருட்டக்கூடிய மேகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மலையின் மேலே அப்படியே வருது. உஷா ran to the cobblers and collected her mother's slippers. உஷா வேகமாக ஓடி அந்த மோச்சிட்ட ஒரு அம்மாவுடைய செருப்புகளை வாங்கினான். The shopping bag was full. இப்போ அவளுடைய பை முழுவதும் நிறைஞ்சிச்சு. She slung it over her shoulder and set out for the village. தன்னுடைய தோள்பட்டையில் அந்த பையை தொங்க விட்டுட்டு கிராமத்துக்கு நடக்க ஆரம்பித்தார்.